வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனாவோட செகண்ட் வேவ் இப்போ போய்கிட்டு இருக்கு இந்தியாவில். ஸோ லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், மை கலீக்ஸ் நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ டூரிங் த ஃபஸ்ட் கொரோனா வேவ் 1800+ பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணி அனுப்பிச்ச டீமோட ஹெட்ன்ற முறையில் நான் சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். Hello friends, this is Dr. Varun and before going to the video, என்னை நம்பி இந்த கொரோனா ட்ரீட்மெண்ட்டை கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அந்த ஃபஸ்ட் வேவ் டைமில் என் கூட இருந்த எல்லா டாக்டர்ஸ், ஸ்டாஃப்ஸ், பேராமெடிக்கல்ஸ், மை பிஆர்ஓ டீம் எல்லாருக்கும் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கொரோனாவோட 3 மித்ஸை உடைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். கம் ஆன், லெட்ஸ் கோ டு த வீடியோ. கொரோனா ஃபஸ்ட் வேவில் 1 லட்சம் கேஸ் வரதுக்கு 6 மாதம் ஆச்சு. பட் இப்போ ஒரே மாதத்தில் 1 லட்சம் கேஸ் வந்துருச்சு. ஸோ இந்த வேவ் ரொம்ப மோசமானது, ரொம்ப கொடூரமானது அப்படிங்கிற எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன் எனி ரெஸ்பிரேட்டரி வைரஸ் செகண்ட் வேவ் இஸ் அ ரூல் rather than எக்ஸப்ஷன். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஸ்பானிஷ் ஃப்ளூவில் வந்து இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். எந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸ்னால வர பேண்டமிக்லையும் செகண்ட் வேவ்ன்றது கண்டிப்பாக வரும். இன்னொரு பேசிக் வைராலஜி நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, த மோஸ்ட் விருலண்ட் வைரஸ் வில் டை வித் த பேஷண்ட். அதாவது ஒரு உயிரையே மயக்கக்கூடிய அளவு இருக்கிற வைரஸ் அந்த பேஷண்ட்டோடையே மடிஞ்சு போயிடும். அதனால் பரவ முடியாது. ஸோ பட் த வைரஸ் ஹாஸ் டு சர்வைவ். அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ என்ன பண்ணும்? இட் வில் அண்டர்கோ லாட் ஆஃப் மியூட்டேஷன்ஸ். அதனால் த மோஸ்ட் ஏசிம்டமேட்டிக், அதாவது எந்த விதமான செயல்பாடுகளும் வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய வைரஸ் ஈஸியாக எல்லாருக்கும் பரவும். இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன், கல்யாண கூட்டங்கள், மாஸ்க் போடாமல் இருக்கிறது, வேக்சினேஷன் பண்ணிட்டோன்னு மாஸ்க் போடாமல் இருக்கிறது, இது எல்லாம் சேர்ந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய வைரஸ் நிறைய பரவி இருக்குது. ஸோ இப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நிச்சயமாக நம்பர் ஆஃப் கேசஸ் அதிகம். ஸோ இதில் 0.01% தான் டெத்து அப்படின்னாலும் இன்றைக்கி இருக்க 2 லட்சம் கேஸுக்கு இது இருக்க 2000 டெத்ஸ் அந்த அளவுக்கு தான் ஆகிட்டு வருது. ஸோ நான் அந்த டெத்ஸ் கம்மின்றதுனால இதுக்கு நீங்கள் இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. பேனிக் ஆக வேண்டாம். அதே சமயம் இதனாலையும் வரக்கூடிய டெத்ஸ் இருக்கத்தான் போகுது. we should be safe against it. ஸோ myth number 2, RT-PCR பாசிட்டிவ் இல்லைன்னா எனக்கு சிடி ஸ்கேனில் எனக்கு கொராட்ஸ் 5 or 6 அப்படின்னா எனக்கு வந்திருக்கிறது ரொம்ப மோசமான சிவியர் கோவிட் டிசீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுங்கிறது முழு வைரஸ் கிடையாது, வைரஸினுடைய சில பகுதிகளை டெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஒரு வைரஸ் வந்துட்டு போயிருந்தாலும் நிச்சயமாக RT-PCR பாசிட்டிவ் வரதுக்கான சாத்தியங்கள் அதிகம். ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்களோட ரெக்கவரிங் பேஷண்ட்ஸ், சரியாகி போன பேஷண்ட்ஸ் கூட இன்னும் RT-PCR பாசிட்டிவாக இருக்கவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. கொராட் 6 இருந்துச்சுன்னா இட் டசன்ட் மீன் யூ ஆர் ஹேவிங் எ சிவியர் டிசீஸ். அது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த சாத்தியக்கூறுகள், அதாவது ப்ராபபிலிட்டி தட் இந்த சிடி ஸ்கேன் இஸ் ஹைலி சஜஸ்டிவ் ஆஃப் கோவிட், அதாவது இது கோவிட்னால் ஏற்படக்கூடிய நுரையீரல் பாதிப்பு தான் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்ன்றது மட்டும்தான் இந்த சிடி ஸ்கேன் சொல்லுது. ஸோ இது ரெண்டை வச்சுக்கிட்டு பேஷண்ட் எனக்கு சிவியர் டிசீஸ் ஆயிடுச்சு, எனக்கு கொராட்ஸ் 5 கொராட்ஸ் 6 எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்குன்னு உங்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. 90% ஆஃப் கொரோனா இன்ஃபெக்ஷன் இஸ் ஏசிம்டமேட்டிக். அவங்க ஹாஸ்பிட்டல் தேவை கிடையாது. ஸோ RT-PCR பாசிட்டிவ்ன உடனே ஹாஸ்பிட்டல் தான் போகணுன்ற பேனிக் வேண்டாம். நீங்கள் நிச்சயமாக ஹோம் குவாரண்டைன் போன்ற பல மெத்தட்ஸை கவர்மெண்ட் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. பல ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு என்ரோல் பண்ணிக்கிறதும் பெட்டர். டோன்ட் பேனிக், திங்க் லாஜிக்கலி. Myth 3, UK strain, சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ட்ரெயின், இந்தியா 2 ஸ்ட்ரெயின். நம்ம வாட்ஸ்அப்பில் நியூஸ் டெய்லி நிறைய நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது குழந்தைங்களை அதிகமாக தாக்குது, இது மிகவும் கொடூரமானது, இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. எதையும் நம்பாதீங்க. எந்த ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் கோவிடுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றது due to the first wave we have got a clear idea. So if you are having a symptomatic disease, அதாவது உங்களுக்கு மூச்சுத்திணறலோடு இருக்கிற வியாதி இருந்துச்சுன்னா, please be at a hospital that you trust and be frontline healthcare workers are there to help you. And let's survive this worst crisis hand in hand. Hand in hand நான் சொல்கிறது லிட்டலாக கிடையாதுங்க. ப்ளீஸ் வேர் சானிடைசர்ஸ். there's no hand in hand, no handshake. please wear your mask. that is more important. even if you are vaccinated, please wear your mask. அந்த மாஸ்க் போடுறது தான் உங்களுக்கு நிச்சயமாக காப்பாற்றும். ஸோ இதிலிருந்து we should bury the fear and we should survive this pandemic. so together we shall survive. நன்றி, வணக்கம். Yes, thanks for watching the video. And if you have any doubts in the vaccination பற்றியோ உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. we'll try to get back to you with the video or we shall reply to your comment. Anyway, if you want this video, please subscribe, please notify and support us. hope we have made something clear. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெளிவு கிடைச்ச வீடியோ பார்க்குற நம்பர்